ஹாய் ஆல், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சுமையாஸ் ரெசிபீஸ் தான். வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு. 1 kg ரைஸில் தான் நம்ம செய்ய போகிறோம். 7 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, நல்லா மெலிசாக வெட்டி எடுத்துக்கோங்க. 6 தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா மெலிசாக வெட்டி. உருளைக்கிழங்கு 2 எடுத்துக்கோங்க, நல்லா மீடியம் சைஸில் வெட்டி. அதுக்கப்புறம் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 3 to 5 minutes ஆகும் வதங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கறி தனியாக வேக வச்சுருந்தேன். கறி இது மசாலா வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி, 4லேருந்து 5 விசில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம் தனியாக. இப்போ தாளிப்புக்காக நம்ம வந்து பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, மிளகு, ஷாய் ஜீரா இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி ஆன உடனே ஒரு 3 to 5 minutes நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 minutes நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ண உடனே நம்ம வந்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வேணுமோ நீங்கள் எவ்வளோ உப்பு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா மசாலா வேக வைங்க. வெந்த ஆனதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து நான் ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்து. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலே வெந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி இது தண்ணி இருந்துச்சு இல்லையா, அது நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி கறியும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு இது பண்ணிக்கோங்க, கார்னிஷிங் பண்ணிக்கோங்க. இப்போ தனியாக அரிசி வேகிறதுக்காக நான் தம்காக தண்ணி பாயில் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த தண்ணி வந்து மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். தம் ஆன உடனே பிரியாணி நம்மளது ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.